1 டேபிள் ஸ்பூன் கொள்ளு பருப்பை நல்லா கழுகிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு 4-5 சின்ன வெங்காயமும் அதில் போட்டு 5-6 பல் பூண்டு, பாதி தக்காளி, கொஞ்சமாட்டு நல்ல மிளகு, கொஞ்சம் ஜீரகம், 2 கப்பு தண்ணி, 2-3 கல்லுப்பு, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 4-5 விசில் வர்றதுக்கு வச்சிடலாம். விசில்லாம் வந்து ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்தா இந்த கொள்ளு பருப்பு நல்லா வெந்து போயிருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இதை காணம் அப்படின்னு தான் சொல்கிறது. இதை ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வடித்து வச்சுக்கக்கூடிய தண்ணியையும் இதில் விட்டு திரும்பவும் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் அப்படி மாற்றிடலாம். பாதி எலுமிச்சம்பழமும் இதில் பிழிஞ்சு போட்டுட்டு மல்லிக்கீரை வேணும்னா அதையும் கொஞ்சம் வெட்டி போட்டாச்சுன்னா கொள்ளு சூப்பு ரெடி. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அதையும் தாண்டி இதில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. இருமல் சளிக்கெலாம் இதை நம்ம சாப்பிட்டாச்சுன்னா உடனே சரியாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெஞ்சு சளியெல்லாம் கூட சரியாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னுமே இது கொலஸ்ட்ரால், டயபெட்டிக் இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நல்ல புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. உணவே மருந்து அதை கூட நம்ம கேட்டிருக்கோம். இதை மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோயின்றி நம்ம இருக்கலாம். நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுத்துருக்கிறேன். கொள்ளில் நான் ரசம் பண்ணுவேன், துவையல் பண்ணுவேன். இனிமேல் இதை வேக வச்சுட்டு கருப்பட்டி தேங்காய்லாம் போட்டு உருண்டை கூட பண்ணுவேன். இதை மாதிரி செய்து பாருங்கள்.